அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது புதன் பயிற்சியால் அபரிவிதமான மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்த போகின்றன, இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானமாகிய 2இல் சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி விடுகிறார். இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே சாதகமாக வலம் வரக்கூடிய புதன் அதிதீவிரமாக 7ஆம் தேதியிலிருந்து புத ஆதித்ய யோகத்தை விரைவாக அள்ளி கொடுப்பார். 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் நுழையும் போது சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு என்பதை புதனினுடைய அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகத்தின் அதிதீவிரமான அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை தடை தாமதம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக அற்புதமான பல வாய்ப்புகளை காரிய தடையின்றி சிக்கலின்றி சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். எனவே அவருடைய அறிவாற்றல் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும் கூட அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சாதுரியமாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். குடும்பஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான காரிய தடையுமின்றி சிக்கலுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் வலுவாக சஞ்சரிக்கும் போது அதிலும் குறிப்பாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போதும் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் தற்போது வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லைங்க. வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர், செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்றவற்றை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் புதன். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை வலுப்பெற செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏனென்றால் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் செல்வம் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் நினைப்பதை காட்டிலும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. திருமண வயது வந்த ஆண் பெண் என இருவருக்கும் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக பெற்றுத் தருகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் விலகி முற்றிலுமாக பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிக
அதிகரிக்கும். சோர்வும் மன வருத்தமும் நீங்கி பல்வேறு வகையான பணிகளை துடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையுங்க. பணிச்சுமை என்பது மிக பெரிய அளவில் குறையும். சிறு தவறால் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகுங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் பாராட்டு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் மிக சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்களை முற்றிலும் விலக்கி மிகவும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் உட்பட பல்வேறு துறைகளில் நல்ல வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் இந்த வேளையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிட்டபடியே பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்துமே இந்த தருணத்தில் காரிய வெற்றியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி புதிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைத்து விதமான பணிகளையும் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.